வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி விஐடி ஸ்கூலை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த பதிவு அப்படின்றது நம்ம முக்கியமானது, மிஸ் பண்ணாம பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா வந்து விஐடி வெள்ளூர் மட்டும் இல்லாம வந்து சென்னை கேம்பஸ், போபால் கேம்பஸ் அப்படின்ட்டு 2-3 இடத்துல வந்து இருக்கு. நீங்க எங்க வேணாலும் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது காமனா இந்த எக்ஸாம் அப்படின்றது காமன் எக்ஸாம் தான். ஸோ இதுல வந்து மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான அந்த லொகேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படும். அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ங்கிற மாதிரி உங்களோட மார்க் பேஸ் பண்ணி அந்த சான்சஸ் அப்படின்றது வந்து இருக்கு. இதுக்கான அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து ஓப்பனா இருக்கு. நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஜென்ரலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஐடி பொறுத்த வரைக்கும் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா 8th பிளேஸ் இருக்கு. அதே மாதிரி இன்ஜினியரிங் ரேங்க்ல 11th லெவல்லையும் ஓவராலா 17வது ரேங்கா இருக்கு. லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா வந்து மேனேஜ்மெண்ட்ல அதாவது எம்பிஏலையும் பாத்தீங்கன்னா டாப் 10 ரேங்க்ல வந்து லிஸ்ட் ஆயிருந்தாங்க. பட் இந்த இயர் வந்து தமிழ்நாடு லெவல்ல வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் என்ஐஆர்எஃப் ரேங்க் லிஸ்ட்ல வந்து ரிலீஸ் ஆகல. பட் வேர்ல்டு வைட் பாத்தீங்க அப்படின்னா வந்து டாப் 500 இன்ஸ்டிடியூஷன்ல ஒன்னு வந்து விஐடி. அதே மாதிரி NAC அக்ரிடேஷன்ல மேக்ஸிமம் ஸ்கோர் அப்படின்றது A++ தான். ஸோ அதை வந்து விஐடி வந்து வாங்கியிருக்காங்க. வேர்ல்டு லெவல் குளோபல் ரேங்க்லையும் பார்த்தீங்கன்னா பேண்ட் லெவல் 600ல இருந்து 800 அப்படின்றது வந்து இருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேம்பஸும் கூட. இதுக்கான காம்படிஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ வந்து 2 ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட் போய்கிட்டு இருக்கு. செகண்ட் ஸ்லாட் அப்படின்றது வந்து லேட்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. 90% வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது அஷூரன்ஸ் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கேட், எக்ஸாட், ஜிமேட்ல 95% அண்ட் எபோவ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் ஃபீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கேட், எக்ஸாட், ஜிமேட்ல 90% அண்ட் எபோவ் அப்படின்னா 50% டியூஷன் ஃபீஸ்ல வந்து வைவர் பண்றாங்க. அதே மாதிரி மேத்ஸ் ஸ்கோர்ல 791ல இருந்து 800 இருக்கு அப்படின்னா உங்களுக்கான ஃபுல் ஃபீஸ் வைவர் ஆகுது. அதே சமயம் 760 to 790 அப்படின்னா 50% ஆஃப் டியூஷன் ஃபீஸ் வந்து வைவர் பண்றாங்க. அதே மாதிரி தான் என்மேட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே வந்து அதாவது வந்து நீங்க மெரிட் ஸ்காலர்ஷிப் போகணும் அப்படின்னா நம்ம எஃபர்ட் எடுக்கணும், நம்ம கஷ்டமானதா. பட் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து காமனா எல்லா காலேஜஸ்க்கும் இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி எனி யூஜி டிகிரி பிளஸ் வந்து உங்களோட யூஜி மார்க்ல வந்து 50% அண்ட் எபோவ் இருக்கணும். பட் வந்து 60% அண்ட் எபோவ் இருந்தது அப்படின்னா செலக்ஷன் ப்ராசஸ்ல நீங்க ஈஸியா வந்து உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி இவங்க கேட்டிருக்கிற எக்ஸாம்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேட், எக்ஸாட், மேட், என்மேட், ஜிமேட், சிமேட், ஏடிஎம்ஏ மட்டும்தான். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல இவங்களே ஒரு என்ட்ரன்ஸ் அப்படின்றத நடத்திட்டு இருந்தாங்க. பட் இந்த இயர் வந்து என்ட்ரன்ஸ் வந்து நடத்தல. அதைத்தான் வந்து கீழே பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்ல போட்டிருக்காங்க. காமிக்கிறோம் பாருங்களேன். அதாவது is there is any entrance exam for VIT business school? இல்ல, we do not have an entrance exam. ப்ரீவியஸா இருந்துச்சு பட் இப்ப இல்ல. ஸோ அவங்க எடுத்துக்கிறது அப்படின்றது கேட், மேட், எக்ஸாக்ட், என்மேட், ஜிமேட்ல. இப்போ கேட்ல 60% இல்லை எபோவ், அதே மாதிரி மேட்ல 80% இல்லை எபோவ் இருந்தது அப்படின்னா நீங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்குள்ள வந்து வந்துருவீங்க. கண்டிப்பா உங்களுக்கான இன்டர்வியூ கால் அப்படின்றது வந்து வரும். அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுலயே வந்து ஒரு 10% வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், நார்த் ஸ்டேட், ஈஸ்டர்ன் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 10% வந்து ரிலாக்ஸேஷன் அப்படின்றது உங்களோட மார்க்ல வந்து கொடுக்குறாங்க. செலக்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட யூஜி பர்ஃபார்மன்ஸ், அதாவது மினிமம் 60% அண்ட் எபோவ் இருக்கணும். அதே மாதிரி கேட், எக்ஸாக்ட்ல வந்து 60% இல்லை எபோவ், மேட்னா 80% எபோவ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கான ப்ராசஸ் வந்து அதாவது வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வந்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க. அதர்வைஸ் வந்து கூப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி பர்சனல் இன்டர்வியூ, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஒரு 5 மார்க்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா வந்து இருக்கும். அதே மாதிரி ப்ரோக்ராம் ஹைலைட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. காமனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் எல்லா காலேஜ்லயும் இருக்கிற மாதிரியான ப்ராசஸ் தான். இதுல உங்களுக்கு வந்து நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வந்து இண்டிவிஜுவலா யூனிக்கா சைட்ல வந்து போட்டிருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இங்க வந்து வரக்கூடிய கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹெச்எஸ்பிசி, கேவிபி மாதிரியான பேங்க்ஸ், அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே கம்பெனிஸ் கேவின் கேர், மெரிட்டோ இந்த மாதிரியான கம்பெனிஸ். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல முக்கியமானது அப்படின்றது இங்க வந்து போட்டுருப்பாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் இயர் 3,50,000, செகண்ட் இயர் அப்படின்றதும் 3,50,000, ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான். ஸோ 7 லேக் அப்படின்றது வந்து டியூஷன் ஃபீஸா வருது. இது இல்லாம ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்றது ஒரு 2 லேக் அப்படின்னா 9 லேக் அப்படின்றது வந்து ஃபீஸ் வந்து வந்துடும். அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்காலர்ஷிப் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது அப்படின்றது செப்டம்பர்லயே வந்து ஓப்பன் ஆயிட்டாங்க. பட் வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்றது வந்து February 14 வரை டைம் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து February 14 அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ், அதாவது யாரெல்லாம் வந்து இந்த அகாடமிக்ல 60% யூஜிலையும் மேட் கேட் அப்படின்றதுல கேட்னா 60%,
மேட்னா 80% அது எபோவ் அப்படின்னா வந்து கண்டிப்பா இன்டர்வியூ கால் வந்து வரும். அது கம்மியா இருந்தா வருமா அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் வரலாம். இப்போ வந்து நீங்க மேட்ல ஒரு 79 இருக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து கால்ஸ் வரலாம். பட் அது அவங்க அதனாலதான் வந்து எந்த இடத்துலயுமே வந்து என்ன ஸ்கோர் வேணும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. வரக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்து வந்து அதை வந்து டிசைட் பண்ணுவாங்க. நம்ம வந்து லாஸ்ட் இயர்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத வச்சு தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவா வந்து சொல்றேன். ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 24 பிப்ரவரிக்குள்ள வந்து உங்களுக்கு மெயில் வந்துடும். அதே மாதிரி பர்சனல் இன்டர்வியூ எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மார்ச் 2025 வந்து நடக்குது. அதே மாதிரி டேட் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அப்படின்றது 10th மார்ச்க்குள்ள வந்து உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவாங்க. 17th மார்ச்க்குள்ள இனிஷியல் பேமெண்ட் 1 lakh அப்படின்றத பே பண்ணணும். அதே மாதிரி பேலன்ஸ் பேமெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 27th மார்ச் 2025 வந்து ரிலீஸ் பண்ணும். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஜூன் 2025 கொடுத்துருக்காங்க. இதர் வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுக்கலாம் அல்லது வந்து எண்ட் ஆகலாம். சுச்சுவேஷனை பொறுத்து வந்து மாறும். அதனால தான் வந்து டென்டேட்டிவ் டேட் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஐடியை பொறுத்த வரைக்கும் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்றது வந்து நம்ம ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ உங்களால் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா மேட்டோ கேட்டோ எக்ஸாட்டோ ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நல்ல ஸ்கோர் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து தாராளமாக அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ தைரியமாக நீங்கள் அந்த காலேஜ் அப்படின்றத வந்து நம்பி எடுக்கலாம். ஏன்னா வந்து அங்கே நல்ல குவாலிட்டியான ஃபேக்கல்ட்டி, குவாலிட்டியான அட்மாஸ்பியரோட, குவாலிட்டியான டீச்சிங்கோட நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது பேசிக்கான தேவைகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நிச்சயமாக வந்து விஐடியில் இருக்குது. ஒரு ஸ்கோர் நல்லா இருந்தது அப்படின்னா தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு ஃபியூச்சருக்கு கேரண்டியான காலேஜும் கூட. ஏன்னா ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் அப்படின்றது வந்து 15 lakhs அப்படின்றது வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 8 to 9 சரி ஹையஸ்ட் பேக்கேஜ். ஸோ ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்றது வந்து 8 to 9 lakhs கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் தான் வந்து அங்கே டீச்சிங்கில் இருக்கிறதுனால இந்த குவாலிட்டியும் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நிறையா வர்றாங்க. ஸோ பிளேஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான உங்களோட கேரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பி ஸ்கூல் அப்படின்றதுல வந்து இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். ஸோ இது கண்டிப்பாக இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னாலும் வந்து இந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். நான் அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து நான் பேசுகிறேன். நன்றி.